மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி அவர்கள். சரி, சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, அதான் ஷார்ட்டா எஸ்.ஏ. தர்மாதிகாரி அப்படிங்கிற பேரில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? 55வது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 54வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் திரு நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தவா அவர்கள். சரியா? இவருக்கு, அதாவது தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் தமிழ்நாட்டின் அப்போதைய ஆளுநராக இருந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கப்பட்ட இடம் ஆளுநர் மாளிகை. ஆளுநர் மாளிகையின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோக் பவன், மறந்துடாதீங்க. அதாவது மக்கள் மாளிகை அல்லது மக்கள் மன்றம் என்று பொருள்படும். சரியா? இப்போ இருக்கிற இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றமானது பார்த்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது, 1862. சரிங்களா? இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஒரு கிளை, சரியா, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தான் இருக்குது, அது மதுரை. சரிங்களா? அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் அந்த பிரான்ச், சரியா, கிளையானது மதுரையில் திறக்கப்பட்ட ஆண்டு 2004. மறந்துடாதீங்க. சரிங்களா? சூப்பரான நோட்ஸ், எப்பவுமே இது ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடியது, மறக்காதீங்க. சரிங்களா? இன்றைய பதிவுக்கான கேள்வி: சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யார்? அவர் எத்தனாவது தலைமை நீதிபதி? அதே மாதிரி மதுரை அந்த உயர்நீதிமன்ற கிளை எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி.